சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்காக இயங்க போகுது. இவனால் வருமானத்தை தேடி நீங்கள் அலைஞ்சிங்க. இப்போ வருமானம் உங்களை தேடி ஒரு இயக்கக்கூடிய தன்மை உண்டு. வருமானம் நல்லாயிருக்கும், பொருளாதாரத்தில் வெற்றி உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அண்ணனுடைய குடும்பத்தார்கள் மூலமாக, அண்ணி இருப்பாங்களா, அண்ணி அவங்களுடைய குடும்பத்தார்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்லை அவங்க மூலமாக ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா அந்த காரியம் உறுதியாக உருவாகும். அதன் மூலமாக செயல்பாடும் நல்லாயிருக்கும். உங்களுடைய தாய்மாமா உறவுகள் பார்த்திங்கன்னா உறுதியாக நான் உனக்கு இருக்கேன் உறுதுணையா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தருகின்றன. அதேபோல் நம்முடைய சிம்ம ராசிகளை யாரெல்லாம் திருமணத்துக்காக முயற்சி இருக்கீங்களோ, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை என்ன முயற்சி இருக்கீங்களோ அந்த முயற்சியில் வெற்றி உண்டு, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு. அதே போல் உறவுல நல்ல ஒரு அன்பு இருக்கும். கணவன் மனைவி உறவு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்மராசிரியர்களுக்கு இணை புரியாத அன்பு. அது கண்ணாலே பார்த்தோன்னே என் கணவர் என்ன சொல்கிறார் நான் புரிஞ்சுக்கிடுவேன், என் மனைவி என்ன நினைக்காங்க தான் அவன் மனசில் உள்ள விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிடுவேன் அப்படிங்கிற வார்த்தையே இந்த மாதம் நம்முடைய சிம்ம ராசினியர்கள் உபயோகப்படுத்துவதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியமும் உண்டு. ஏதாவது பெண் குழந்தைக்காக காத்திருக்கீங்க, ஆண் குழந்தைக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு செயல்பாடு, ஒரு கிரக அமைப்பு, வாக்குத்தன்மை எல்லாமே இருக்கிறது என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாத யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து.